அன்பார்ந்தவர்களே, இறைமகனின் குழந்தை பருவத்திலேயே அவருடைய சிலுவையின் நிழல் படிந்து விடுவதாக வளனார் உணர்கின்றார். அந்த அடிப்படையிலே ஒரு அருமையான செய்யுளை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகின்றார். மகவருள் படலத்திலே வருகின்ற இந்த அற்புதமான செய்யுள், நூல்வாய் புகழ்மேல் உயர்ந்தோய் நீ, நோய்வாய் மருந்தின் கனிவோய் நீ, கோல்வாய் கோடா நீதி நெறி கொண்டு உலகும் பிறந்தோய் நீ, வேல்வாய் குருது பாய்ந்து இறப்ப மெய்கொண்டாயோ இதையறியாம், கால்வாய் இலைபோல் தேங்கிய என் கருத்திற்கு உணர்வை உணர்த்தாயோ என்று கேட்டுகிறார். இதனுடைய கருத்து என்ன என்றால், நூல்களிலே பேசப்படும் புகழுக்கெல்லாம் மேலாக உயர்ந்து நின்றவனும் நீ. இறைமகனை பற்றி சூசை சொல்லுகிறார். நூல்களில் பேசப்படும் புகழுக்கெல்லாம் மேலாக உயர்ந்து நின்றவனும் நீ, நோயுற்ற விடத்து மருந்து போல கனிபவனும் நீ, செங்கோலிடத்து வளையாத நீதி நெறியை கொண்டிருந்து எல்லா உலகங்களையும் ஆண்டவனும் நீயே. இத்தகைய நீ வேலின் வசமாய் உதிரம் சிந்தி இறக்கவென்றே உடலெடுத்து பிறந்தாயோ. இதை அறியாமல் காற்றில் அகப்பட்ட இலை போல கலங்கே என் மனத்திற்கு நல்லுணர்வுகளை உணர்த்த மாட்டாயோ என்று ஜெபிக்கிறார் வளனார். இதன் கருத்து என்ன என்றால், நூல்களிலே அடங்காத புகழ் மிக்கவன் நீ, நோயாளருக்கு இனிய மருந்து நீ, உலகங்களையெல்லாம் ஆளும் வளையாத செங்கோல் உடையவன் நீ, நீயோ வேல் பாய்ந்து குருதி கொட்ட பிறந்துள்ளாய். இதை அறியாமல் அலைபாயின் நெஞ்சிற்கு நல்லுணர்வு நல்காயா என்று சூசை வேண்டுகிறார். நூல்வாய் புகழ்மேல் உயர்ந்தோய் நீ, நோய்வாய் மருந்திற்கு அணிவோய் நீ, கோல்வாய் கோடா நீதி நெறி கொண்ட உலகும் பிறந்தோய் நீ, வேல்வாய் குருதி பாய்ந்திருப்ப மெய்கொண்டாயோ விதையறியா, கால்வாய் இலைபோல் தேங்கியவன் கருத்திற்குணர்வை உணர்த்தாயோ என்று வளனார் கேட்கின்றார். எவ்வளவோ பெருமை மிக்க இறைவன் நமக்காக மனிதனாகின்றார். மனிதனாவது மட்டுமல்ல, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு மனிதனாகின்றார். அதனை உணர்ந்தவராக சூசை, எப்படியோ தயங்கிக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நல்லுணர்வை தர வேண்டும் என்று மன்றாடுகிறார். நாமும் மன்றாடுவோம். வாழ்க.